தேசிய ஜனநாயக கூட்டணியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதால் திமுக கூட்டணி அதிர்ச்சியடைந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். அவர் தமிழகம் வரும் நிலையில் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவில் திமுகவின் தவறான நிர்வாகம், நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை மக்கள் அறிந்துள்ளனர் என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணி மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர் என்றும் குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி வரவுள்ள நிலையில் சுமார் 5650 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு புதிய மேம்பாட்டு திட்டங்களை தொடக்கி வைத்து அடிக்கல் நாட்டுகிறார். குறிப்பாக நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் 8.8 லட்சம் வீடுகளுக்கு குழாய் மூலம் எரிவாயு வழங்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டும் பிரதமர் சென்னை மணலியில் அமைந்துள்ள மசகு எண்ணெய் கலவை ஆலையையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். மேலும் தமிழகத்தின் 89 கிராமப்புற சாலைகளை திறந்து வைப்பதோடு தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களை இணைக்கும் வகையில் 5 புதிய ரயில்களையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார். பிரதமர் மோடி திருச்சி வருவதையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆண்டில் மட்டும் 3வது முறையாக தமிழகம் வருகை தர உள்ள பிரதமர் மோடி பஞ்சப்பூரில் நடைபெறும் அரசு விழாவில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். எரிசக்தி, நெடுஞ்சாலை மற்றும் ரயில்வே துறைகளில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் அவர் 5 புதிய ரயில் சேவைகளையும் கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார். இதில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச்செயலர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். பிரதமரின் வருகையையொட்டி திருச்சியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பிரம்மாண்ட வரவேற்பு முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன.